மருத்துவ குணம் அதிகமா இருக்கிற இந்த சுண்டைக்காயில எப்படி ஒரு புளிக்குழம்பு அதுவும் வில்லேஜ் ஸ்டைல எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். முதல்ல சுண்டைக்காய வாஷ் பண்ணி அதை கீறி விடுங்க. ரெண்டா கட் பண்ண வேண்டாம், லைட்டா கீறி விட்டா போதும். அப்பதான் சுண்டைக்காயில் இருக்கிற சத்துக்கள்லாம் குழம்புக்கு வரும். குழம்புல இருக்கிற ஸ்பைசஸ் எல்லாம் சுண்டைக்காய்க்கு போகும். சுண்டைக்காயை தனியா சாப்பிட்டாலும் டேஸ்டா இருக்கும். 3 துண்டு தேங்காய், கொஞ்சம் வெங்காயம், சீரகத்தை எடுத்து தனியா மிக்சில அரைச்சு எடுத்துக்கலாம் விழுதா. ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவு புளி எடுத்து அதை தண்ணியில நல்லா கரைச்சு வச்சுக்கலாம். அது கூட இந்த தேங்காய், சீரகம், வெங்காயம் அரைச்சு விழுத ஆட் பண்ணிக்கலாம். கூடவே குழம்பு மசாலா தூள் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த குழம்பு மசாலா தூள் எப்படி பண்றங்கிற வீடியோ கிளிப் இதே ஆச்சிஸ் ஹோம் சேனல்ல நான் ஆட் பண்ணியிருக்கேன், பாத்துக்கோங்க. இல்லாட்டி உங்க வீட்டு இருக்கிற குழம்பு மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நல்லா பழுத்த தக்காளியா 2 தக்காளிய பிழிஞ்சு விட்டுக்கலாம். பிழிஞ்சு விட்டு நல்லா கசக்கி வச்சுக்கலாம். வாசத்துக்கும் டேஸ்ட்டுக்கும் 2-3 பச்சை மிளகாயும் இதுல கிள்ளி போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு ஹாட் பேன்ல எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டு கூடவே வெந்தயம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கீறி வச்சிருக்கிற சுண்டைக்காய் 1 கப் இதுல நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெண்ணெயிலேயே இதை நம்ம நல்லா வணக்கலாம். உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது வேக வேக அதோட தோல் எல்லாம் வெள்ளையா மாறும். மோஸ்ட்லி எல்லாமே வெள்ளையா மாறிடுச்சு, விச் மீன்ஸ் வெந்துருச்சு. இப்ப நம்ம புளி தண்ணி, தேங்காய், சீரகம், வெங்காயம் அரைச்சு விழுது, குழம்பு மசாலா தூள், தக்காளி, பச்சை மிளகாய் பிணைஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா, அந்த கலவையை இதுல ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான உப்பையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீங்க தாளிக்கும் போது வெங்காயம், கருவேப்பிலை போட்டுக்கலாம், பட் நான் இதுல ஆட் பண்ணிக்கலாம். கொதிச்சதுக்கு அப்புறம் நமக்கு தேவையான பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். எப்பவுமே இந்த மாதிரி காரக்குழம்பு, புளிக்குழம்பெல்லாம் அது வத்த ஐ மீன் சுண்ட தான் அதோட டேஸ்ட் ஜாஸ்தியா இருக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த தண்ணி ரெடியூஸ் ஆகுதோ அவ்வளவுக்கு எவ்வளவு இது டேஸ்டா இருக்கும். ஸோ நம்ம ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சு மூடி வச்சு நல்லா வத்த விடலாம். அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுக்கலாம். நல்லா காயட்டும். இப்ப பாதி அளவுக்கு கம்மியா இருக்கு, ஆனா இன்னும் நல்லா காயட்டும். இதாங்க ஸ்டேஜ். பாருங்க எவ்வளவு நல்லா கம்மியா இருக்கு, நல்லா சுண்டி வந்திருக்கு. வாசனை ரொம்ப நல்லா இருக்கு. அவ்வளவுதாங்க. இப்ப நீங்க ஆஃப் பண்ணி சாப்பாட்டுக்கு, தோசைக்கு, இட்லிக்குன்னு சூடா சர்வ் பண்ணலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க. ஹெல்த்தியான ஒரு விஷயம். வில்லேஜ் ஸ்டைல் ஹெல்த்தி டேஸ்டி சுண்டைக்காய் காரக்குழம்பு from Achis Home. Thanks for watching.